என்னோட அருள் யாருக்கும் தடுக்கப்பட்டதான் இல்லை. நம்ம எல்லாரும் தனித்தனியாக திரும்பி அத்தாட்சி கிடைக்கப்பட்டுருவோம். இதுக்கு குருமார்கள் வேணும், பூசாரிகள் வேணும், இமாம்கள் வேணும் கிடையாது. எந்த பாதிரிகளும் தேவை கிடையாது. அந்த அளவுக்கு இந்த பாதை நமக்கு தெளிவாக்கப்பட்டது. என்னோட அருள் யாரும் தடுக்கப்பட்டதால இங்கே சொந்தமாக ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக திரும்புங்க. அதுக்காக தான் சாட்சியாளரும் தோல் வர்றாங்க. தான் பக்கம் திருப்ப மாட்டாங்க, இறைவன் பக்கம் திருப்புவாங்க. மனசாட்சி பக்கம் திருப்புவாங்க, பொருள் பக்கம் திருப்ப மாட்டாங்க. மனம் போனபடி வாழும்னு சொல்ல மாட்டாங்க. சாட்சியாளர்களும் தோணு வர காரணமே அதுக்காக தான். இப்போ நம்மளும் இந்த அடிப்படையில் தான் இங்கே ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கோம். இன்னும் மனசாட்சி பக்கம் திரும்புங்க, இறைவன் பக்கம் திரும்புங்க, அவனுக்கு பொருத்தமாக வாழ விரும்புங்க. அவன் மனசாட்சி தீர்ப்பு பணிஞ்சிருங்க, அதை ஏற்றுக்குங்க. மனசாட்சி தீர்ப்பு எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்கள் தான் காரணம் அறிவிக்குது. நன்மையும் தீமையும் பிறத்திர வாரம் தெளிவாக அறிவிக்குது. முற்பகல் செய்து பிற்பகல் விளையும் தெளிவாக அறிவிக்குது. என்ன போல் வாழ்வு தெளிவாக அறிவிக்குது. அரசு அன்று கேட்கும், தெய்வம் என்று கேட்கும் தெளிவாக இருக்குது. அதனால் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம்னு ஒத்துக்கங்க. அந்த காலத்தை சுருக்கப்பட்டோம். கஷ்டகாலம் அந்த காலத்தை வர சுருக்கப்பட்டோம். நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுல தாமதப்படுத்துகிறோமோ அல்லது தர்க்கம் பண்ணிருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த காலத்தை நீடிக்கப்பட்டோம். நம்ம எல்லாருடைய மனசாட்சி தெளிவாக அறிவிக்குது. உங்களுடைய கஷ்டங்களுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிறத நம்ம தான் அப்படிங்கிறத அறிவிக்க போகுது. ஒரு சின்ன சிரமம் வந்தாலும் கூட எனவே நான் தான் இது காரணமாக இருக்கேன், உன்னை மறந்ததன் காரணமாக அல்லது என்னோட அறிவியை பயன்படுத்தின காரணமாக, அவசரப்படுத்தின காரணமாக அல்லது கவனம் இல்லாத காரணமாக எப்படியோ நம்ம தான் காரணம் ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிட்டோன்னு சொன்னால் அந்த சோதனை காலம் சுருக்கப்பட்டுரும். அதுக்கப்புறம் மீள்றதுக்கும் நம்ம வழியை வச்சுருக்கிறோம். இது கொண்டு மீண்டலாம், அது கொண்டு மீண்டலாம், அவங்களுக்கு கொண்டு மீண்டலாம், இவங்களுக்கு கொண்டு மீண்டலாம், பல வழிமுறையாக வச்சுருக்கோம். இதன் காரணமாக தான் நமக்கு சோதனைகள் தொடர்ச்சியாகி அது வேதனையாக மாறுது. இறைவன் பக்கம் திரும்புறதுக்கும் அவனோட சரணடைறதுக்கும் ஒரு சூழ்நிலை உருவாக்கும் பொழுது, தெளிவான ஞானம் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமும் நம்ம மாறி போகும்போது, மனம் மாறி போகும்போது திருப்பி நமக்கு கஷ்டங்கள் முந்தைய விடது பிந்தியது கஷ்டம் அதிகமாக இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் முந்தைய வாழ்க்கையோட பிந்திய வாழ்க்கை லேசாக இருக்கணுமா கஷ்டமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் தெளிவாக இருக்குது, லேசாக்கப்படணும், கஷ்டங்கள் கூடாது. இறைவனும் அது எப்படி தான் அறிவிக்கிறான். முந்தைய வாழ்க்கையோட உங்களுக்கு பிந்திய வாழ்க்கை லேசாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், சுகத்துக்கு மேலே சுகம் இதாக இருக்கும். அது ஞானங்கள் உள்ள வாழ்க்கை, அது முன்னேற்றமான வாழ்க்கை. ஆனால் நம்ம எல்லாருக்குமே இடப்பட்ட காலத்தில் நல்லபடியாக வாழ வைக்கப்படும் பொழுது நன்றி இடமா இருக்கிறோம். மறுபடியும் மாறி மாறி போயிடுறோம், குழப்பத்தில் ஆயிடுறோம், குழப்பத்தை தூண்டவும் செய்கிறோம். அதன் காரணமாக அடுத்த வரக்கூடிய சிரமங்கள் எல்லாம் அதோட பெருசாக இருக்குது, ஏற்கனவே அதோட பெருசாக இருக்குது. நம்முடைய இந்த வாழ்க்கை வழிமுறை மற்றவங்களுக்கு பெரும் ஒரு கஷ்டமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இவங்க அடிக்கடி பிரச்சனை வந்துருக்கு, இறைவிலையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, கஷ்டங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்குது. ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கும். இந்த பாதையை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி. நம்ம எதுக்காக தேர்ந்தெடுக்கான்னு சொன்னால் இந்த பாதை சரியான பாதை, சத்தியத்துக்கு சாட்சியமாக வாழ்றதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம்.